அந்த ஹாலித் முஜாஹித் என்கிற அந்த 25 வயது இளைஞன் சிறையிலேயே அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார். என்ன காரணம்? விரைவில் அரசு அமைத்த அந்த கமிஷனுடைய அறிக்கை வெளியே வரப்போகிறது. அதிகாரிகளுடைய சதி வெளியே தெரிய போகிறது. உளவுத்துறையினுடைய அந்த சதி செயல் வெளியே தெரிய போகிறது. எனவே அது வெளியே வருவதற்கு முன்னால் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த காவல்துறை அதிகாரிகள் சிறை அதிகாரிகளோடு கூட்டு சேர்ந்து அந்த மார்க்கறிஞர்களை அடித்தே கொலை செய்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சி ஹாலித் முஜாஹிதினுடைய இந்த படுகொலை ஏதோ ஊப்பியிலே நடைபெற்ற, உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ஒரு படுகொலையாக நினைக்காமல் நாடு முழுவதும், தமிழகம் முழுவதும் உட்பட எல்லா இடங்களிலும் ஒரு மாபெரும் போராட்ட இயக்கமாக, பிரச்சார இயக்கமாக இன்றைக்கு ஹாலித் முஜாஹிதினுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி போராடி கொண்டிருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சியினுடைய போராட்டத்திற்கு பிறகு ஊபியினுடைய முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் இந்த பிரச்சனையை சிபிஐ வசம் இன்றைக்கு ஒப்படைத்திருக்கிறார். இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் வெளிவராமல் இருந்த அந்த நீதிபதியின் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த கமிஷன் அறிக்கை இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, ஒரு உதாரணத்தை சமுதாய மக்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதே போன்றுதான் நூற்றுக்கணக்கான சம்பவங்கள், ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள், ஆமீர் கான் என்றும் கத்தில் சித்திகி என்றும் முஸ்லிம் பெயர்களால் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்கள் ஒவ்வொரு சிறைகளிலும் இன்றைக்கு வாடி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கருப்பு சட்டங்களின் பெயரால் தடாவிலே கைது செய்யப்பட்ட சுமார் 80,000 பேர், 75,500 பேர் தடா என்கிற கருப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டார்கள் என்றால் இவர்களில் 98% பேர் முஸ்லிம் இளைஞர்கள். அதற்கு பிறகு பொடாவை கொண்டு வந்தார்கள். பொடா வந்ததற்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதிலே கைது செய்யப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், அதில் கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் ஆய்வு செய்தால் அதிலே 98% பேர்கள் முஸ்லிம்கள். இஸ்மாயில் அவர்கள், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாநில தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதை போல குஜராத்திலே 280 பேர் பொடாவிலே கைது செய்யப்படுகிறார். 279 பேர் ஒரு நபரை தவிர அத்துணை பேர்களும் முஸ்லிம் இளைஞர்கள். தடாவிலே 80,000 பேர் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த வழக்குகள் 0.8% வழக்குகள் மாத்திரம்தான் நிரூபிக்கப்பட்டது. வேறு அத்துணையும் நிரூபிக்கப்படாமலேயே பல ஆண்டுகள் அந்த இளைஞர்கள் தங்களது சிறை வாழ்க்கையை சிறையிலே கழித்தார்கள். இந்த கொடுமைகளுக்கு தீர்வு என்ன? யார் போராடுவது? யார் கண்டிப்பது? யுஏபிஏ பற்றி யாருக்கும் தெரிவதில்லை. முஸ்லிம் அமைப்புகளுக்கும் தெரிவதில்லை, முஸ்லிம் சமுதாயத்திற்கும் தெரிவதில்லை. யுஏபிஏ என்றால் பல பேருக்கு சந்தேகம், ஏதோ புதுசா ஏதாவது அமைப்பு ஆரம்பிச்சிட்டாங்களா? பல பேர் கேட்கிறாங்க. ஏற்கனவே பல அமைப்புகள் ஆங்கில எழுத்துக்கள்ல இருக்குது. சில பேருக்கு அதெல்லாம் படிக்க தெரியாம ஏபிசிடி மட்டும்தான் சில அமைப்புக்கும் சில தலைவர்களுக்கும் ஆங்கில எழுத்துக்களை உச்சரிக்கிறதே தெரியல. ஏபிசிடி மட்டும்தான் அவர்களுக்கு தெரிகிறது. அந்த அளவுக்கு அறிவற்றவர்களாக இந்த சமூகத்திலே இருக்கிற காரணத்தினால் யுஏபி என்றால் என்னவென்றே தெரியவில்லை. சட்டங்களை பற்றிய அறிவு சமூகத்திற்கு இல்லை. எதிரே கைது செய்யப்படுகிறான், எதற்கு கைது செய்யப்படுகிறான் ஒன்றும் தெரிவதில்லை. கிச்சான் புகாரி கைது செய்யப்படுகிறான் என்றால் ஒருவேளை அவன் செய்திருப்பாரோ, உண்மையிலேயே அவருக்கு தொடர்பு இருக்குமோ? ஏற்கனவே இவன் கைது செய்யப்பட்டிருக்கிறவன் தானே, ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் இவருக்கு இருக்கிறதே என்றுதான் பேசுகிறானே தவிர என்ன நடந்தது, இதை விசாரிப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், உண்மை நிலை என்ன, யாரும் அதை பற்றி ஆராய்வதற்கு யாரும் தயாராக இல்லை. பெங்களூர் குண்டுவெடிப்பு வழக்கில் 13 இஸ்லாமிய இளைஞர்கள் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெங்களூர்ல குண்டு வெடிக்குது. மல்லேஸ்வர் என்கிற இடத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா அலுவலகத்திலே குண்டு வெடிக்கிறது. ஒரு கர்நாடகக்காரன் கைது செய்யப்படல. தமிழ்நாட்டில் இருந்து போய் அங்க குண்டு வச்சாங்களாம். யாராவது ஒரு ஆளுங்க ஹெல்ப் பண்ணிருக்கணும் இல்ல, உதவி செய்திருக்கணும் இல்ல, யாரும் கைது செய்யப்படல, யாரும் வழக்குகளில் கைது செய்யப்படவில்லை. ஆனால் தமிழகத்தில் இருந்து 13 இளைஞர்கள் அங்கே கைது செய்யப்படுகிறார்கள். மேலும் பலர் இந்த வழக்குகளிலே சேர்க்கப்படுகிறார்கள். ஏண்டா நம்ம கேட்கிறோம், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அலுவலகமே இல்லையா?
தமிழகத்தில் இந்து முன்னணி அலுவலகம் இல்லையா? பாரதிய ஜனதா அலுவலகத்தில் குண்டு வைக்கணும்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா அலுவலகத்திற்கு அவர்கள் குண்டு வைத்திருக்கலாமே. அதை விட்டுட்டு அவங்க கர்நாடகாவுக்கு போனோம். குண்டு வைக்கணும்னு தீர்மானிச்சான்னு சொன்னா தடைகளை உடைத்துட்டு போய் அங்க குண்டு வைக்கிறதுக்கு அவர்களுக்கு தெரியாதா? அன்பிற்குரிய பெருமக்களே, வேட்டையாடுகிறார்கள் முஸ்லிம் இளைஞர்களை, குறிவைக்கப்படுகிறது இந்த சமூகம். என்ன காரணம்? இந்த சமுதாயத்தினுடைய அந்த போராட்ட உணர்வை இந்த ஆட்சியாளர்கள் தெரிந்து கொண்டு விட்ட காரணத்தினால் இவர்களை எப்பவுமே அடக்கிய வைக்கணும். இவர்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டால், இவர்கள் போராட ஆரம்பித்து விட்டால் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது என்கிற அந்த அறிவு உளவுத்துறைக்கு இருக்கிற காரணத்தினால் இன்னைக்கு இந்த சமுதாயத்தை குற்றவாளிகளாக, குற்ற பரம்பரையாக சித்தரிக்கிற ஒரு வேலையை ஆட்சியாளர்களும் உளவுத்துறையும் மத்திய மாநில உளவுத்துறையும் சேர்ந்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட உடனே டிஜிபியை போய் சந்திச்சு சமுதாயத்தினுடைய தலைவர்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் போய் அமர்ந்து என்ன நடந்தது, பெங்களூர்ல நடந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை கைது செய்கிறீர்களே, உண்மையிலேயே அவர்கள் குற்றவாளிகளா உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் இப்ப எங்களுக்கு சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியாது. வந்தது கர்நாடக போலீஸ். அவர்கள் வந்தால் நாங்கள் உதவி செய்துதான் ஆக வேண்டும். ஒரு பக்கம் தமிழக முதல்வர் சொல்லுகிறார், NCCT என்கிற தீவிரவாத தடுப்பு மையத்தை அமைப்பதற்கு தமிழகத்திலே நாங்கள் இடம் தர மாட்டோம். ஏன்? தமிழகத்தினுடைய உரிமை பறிபோய்விடும். மத்திய போலீஸ் இங்க வந்து நேரடியாக வந்து மத்திய காவல்துறை யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்றால் தமிழகத்திலே காவல்துறை எதற்கு என்று தமிழக முதல்வர் ஒரு பக்கம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை DIGP சொல்லுகிறார், கர்நாடக போலீஸ் வந்தது, அவர்கள் கைது செய்தார்கள். ஏன் கைது செய்தார்கள் எங்களுக்கு தெரியாது, ஆதாரம் இருக்கிறதா எங்களுக்கு தெரியாது என்றால் தமிழக முதல்வர் நாங்கள் கேட்கிறோம், தமிழக அரசு இரட்டை வேடம் போடுகிறதா அல்லது தமிழக முதல்வருக்கு எதிராக காவல்துறையுடைய DGP கருத்து சொல்லுகிறாரா? தெரிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கிறது. சம்பவம் நடந்து 15 நாட்களுக்கு பிறகு எல்லா தொலைக்காட்சிகளிலும் செய்தி ஓடுகிறது. என்ன செய்தி? பெங்களூர் குண்டுவெடிப்பிலே கைது செய்யப்பட்ட அந்த இளைஞர்களுடைய வீடுகளிலே நடைபெற்ற அந்த ரெய்டில் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன, வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன என்று தலைப்புச் செய்தியாக ஓடுகிறது. என்னடா இது, நாம் அவர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமே, அவர்களது வீடுகளிலே இருந்து வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது, என்ன நடந்திருக்கிறது என்று ஆய்வு செய்வதற்காக நேரடியாகவே போனோம். ஒவ்வொரு இளைஞருடைய வீட்டிற்கும் சென்று என்ன நடந்தது என்று கேட்டோம். சொல்லுகிறார்கள், கதறுகிறார்கள். அந்த வீட்டிலே இருக்கிற பெண்மணிகள் நடுநிசையிலே வந்து கதவை தட்டினார்கள். வெளியே பார்த்தால் கர்நாடக போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறார்கள். அவன் தண்ணி தருவதில் வேண்டாங்க, 2 பேரும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை தருவதிலே 2 அரசாங்கமும் சண்டை போட்டுட்டு இருக்குது. ஆனா ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை வேட்டையாடுவதிலே 2 பேரும் ஒன்று சேர்ந்து அங்கே வந்து நிற்கிறார்கள். பார்த்தா சில வீட்டில் போய் இவர்களை சில பைய கொண்டு உள்ள கொண்டு வச்சிருக்காங்க. வீட்டில் இருந்த பெண்கள் தடுத்து இருக்கிறார்கள். அதையும் மீறி சில பாலிதீன் பைகளை உள்ளே வைத்து அந்த உளவுத்துறை காவல்துறையினுடைய அதிகாரிகள் வெளியே எடுத்து சென்றிருக்கிறார்கள். எவ்வளவு மக்களை முட்டாளாக்கிறோம் பாருங்க. இளைஞர்களை கைது செய்து 15 நாளைக்கு பிறகு வீட்டில் வந்து சோதனை போடுறதுக்கு காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்களாம். வீட்டிலே வெடிப்பொருட்களை அங்கே பையிலே பாதுகாத்து வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அங்கே வைத்திருக்கிறார்களாம். இந்த காவல்துறை அதிகாரிகளும் உளவுத்துறை அதிகாரிகளும் எவ்வளவு பூச்சுட்டுகிறார்கள். நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு நமக்கு மாநகர கமிஷனர் விஸ்வநாதன் அவர்களிடத்தில் நேரடியாக போய் உட்கார்ந்தோம். கமிஷனர் அவர்களே, என்ன நடந்தது? வீடுகளில் இருந்து வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக செய்தி வந்திருக்கிறது, உண்மையிலேயே அது நடந்ததா என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், அப்படி எந்த சம்பவமும் நடக்கவில்லை. நாங்கள் ரைடுக்கு போனது உண்மை, சோதனையிட்டது உண்மை, ஆனால் எந்த வீடுகளிலும் இருந்தும் நாங்கள் எந்த வெடிப்பொருட்களையும் நாங்கள் கைப்பற்றவில்லை. கோவை மாநகர கமிஷனர் சொல்லுகிறார். கேட்கிறோம், என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? ஆனால் எல்லா ஊடகங்களும்
வீடுகளில் இருந்து வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக செய்தி வாசித்திருக்கிறது. அது பொய் செய்தியாக இருந்தால் உங்களது அதிகாரத்தில் இருக்கிற கோவை மாநகரில் இப்படி ஒரு சம்பவம், ஒரு பொய் சம்பவத்தை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? ஏன் நீங்கள் அதை மறுப்பு தெரிவிக்கவில்லை என்று கேட்டால் அது எங்க வேலை இல்லை. ஊடகத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறது எங்க வேலை இல்லை. ஊடகங்கள் இப்படித்தான் செய்வார்கள். யார் ஒரு காவல்துறையினுடைய கமிஷனர் சொல்லுகிறார், ஊடகத்தால் நீங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, நாங்களும் பாதிக்கப்படுகிறோம். ஊடக நண்பர்கள்ட்ட கேட்டா காவல்துறை அதிகாரிகள் இப்படித்தான் செய்வார்கள், எங்களை கிள்ளி விடுவதும் அவர்கள்தான், பிறகு தொட்டிலை ஆட்டுவதும் இந்த காவல்துறை அதிகாரிகள் தான் என்று சொல்லி ஊடக நண்பர்கள் இங்கே கை காட்டுகிறார்கள். நான் கேட்கிறேன், உங்களது விளையாட்டிற்கு, உங்களது சதி செயலுக்கு இந்த சமுதாயம் தான் கிடைத்ததா? கோடிக்கணக்கான சக சமுதாயத்தை சார்ந்த மக்கள் என்ன மனதோடு பார்ப்பார்கள், என்ன நினைத்திருப்பார்கள்? என்னடா இது, வீட்டில் கூட வெடிகுண்டை வச்சிருக்கிறார்களே, இவ்வளவு பயங்கரமான தீவிரவாதிகளா என்று இந்த நாட்டிலே வாழ்கிற விவரம் தெரியாத மக்களுடைய அந்த மனநிலை. யார் இதை மாற்றுவார்கள்? இந்த பிளவை சீர் செய்யக்கூடிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? அன்பிற்குரிய பெருமக்களே, எனவேதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சி இப்போது களமிறங்கியிருக்கிறது. நாடு முழுவதும் இனிமேலும் இது மாதிரியான அநியாயத்தை செய்வதற்கு காவல்துறையா இருக்கட்டும், உளவுத்துறையா இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட அநியாயத்தை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இன்றைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சி புறப்பட்டு இருக்கிறது. எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நீ தடாவை கொண்டு வா, நீ பொடாவை கொண்டு வா, யூஏபிஏ மாதிரி 10 எத்தனை பிஏக்களை வேண்டுமானாலும் கொண்டு வா. ஆனால் இந்த சமூகத்தை தட்டி எழுப்புவதற்கு நாங்கள் புறப்பட்டு இருக்கிறோம். இந்த சமூகம் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சிக்கு பின்னால் இன்றைக்கு அணி திரண்டு கொண்டிருக்கிறது. காவல்துறையும் உளவுத்துறையும் ஆட்சியாளர்களுடைய இந்த துரோக செயலையும் தோல்வியுறுத்தி காட்டுவதற்கு நாங்கள் இன்றைக்கு தயாராக களமிறங்கி போராடுவதற்கு இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி முன் வந்திருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, சொன்னார் தோழர் செந்தமலன் சீமான் அவர்கள் தங்களது பேச்சிலே சொன்னபோது அவர் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஏனென்றால் பெங்களூருடைய நான் பேசிய இந்த குண்டுவெடிப்பு வழக்கில் உடனடியாக அறிக்கை வெளியிட்ட ஒரு அரசியல் தலைவர் தோழர் சீமான் அவர்கள் என்கிற மரியாதை என்னை போலவே இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய எல்லா இளைஞர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். அதே போன்று காஷ்மீரிலே ஒடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஆளாக்கப்படுகிற இந்த சமுதாயத்தினுடைய சொந்தங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற தோழர் யாசின் மாலிக் அவர்களை தமிழகத்திலே அழைத்து வந்து ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு காஷ்மீரை பற்றி ஊடகங்களும் தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு இயக்கங்களும் பேசுவதற்குரிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு தோழர் சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்கிற மதிப்பு மரியாதையும் எங்களுக்கு உண்டு. அன்பிற்குரிய பெருமக்களே, எங்களை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதாவும் காங்கிரஸையும் ஒரே தட்டில் வைத்துத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பாரதிய ஜனதா சொல்லிட்டு செய்றான், இவன் முதுகல குத்துகிறான் என்கிற அறிவு புரிதல் எங்களுக்கு இருக்கிறது. இந்த தேசத்தில் பாரதிய ஜனதாவால் இந்த சமுதாயம் வேட்டையாடப்பட்டிருக்கிறதோ, இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, அதே அளவிற்கு சம அளவில் காங்கிரசால் இந்த சமுதாயம் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதில் எங்களுக்கு கொஞ்சம் கூட மாறுபாடு கிடையாது. பொடாவை பாரதிய ஜனதா கொண்டு வந்தது என்றால் தடாவை காங்கிரஸ் கொண்டு வந்தது. யூஏபிஏ என்கிற இந்த கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தது இந்த காங்கிரஸ். ரவுலட் சட்டத்தையும் எல்சிஏ என்கிற சிஎல்ஏ என்கிற சட்டத்தையும் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த போது அதை எதிர்த்த காங்கிரஸ், அதற்கு எதிராக போராடினோம் என்று மாறுதட்டுகிற காங்கிரஸ் தான் இந்த நாட்டிலே கருத்துரிமைக்கு எதிரான சட்டங்களை, ஆழ்தூக்கி சட்டங்களையும் கருப்பு சட்டங்களையும் இந்த தேசத்திலே அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ். அன்பிற்குரிய பெருமக்களே, பிஜேபி என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதை காங்கிரஸ் செய்துட்டு, பிஜேபி செய்யாம சொல்லிட்டு இருக்கிறான், ஆனால் அதை அமல்படுத்திக் கொண்டிருப்பது காங்கிரஸ்.
சேது சமுத்திர திட்டம் கொண்டு வர்றோம்னா பிஜேபி கொண்டு வராதன்னா இன்னைக்கு வரைக்கும் அதை கொண்டு வருகிற ஆண்மை காங்கிரசுக்கு இல்லை. நாடு முழுவதும் இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில எந்த அளவிற்கு முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்களோ அதை விட பன்மடங்கு அளவு இன்றைக்கு இந்த சமூகத்தில் காங்கிரசுடைய காட்டு மிராண்டித்தனமான அந்த ஆட்சியில் முஸ்லிம் இளைஞர்கள் வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொடா சட்டம் வந்த போது சமுதாயம் கொந்தளிச்சு எழுந்து சமுதாய அமைப்புகள் போராட்ட களத்தில் இறங்கினார்கள். தடா சட்டம் வந்த போது முஸ்லிம் அமைப்புகள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட பல்வேறு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற அமைப்புகளும் களத்தில் இறங்கி போராடினார்கள். ஏன் இந்த பிரச்சார இயக்கத்தை நாங்கள் கொண்டு வர்றோம்? இப்ப இருக்கிற யுஏபியை பற்றி யாருக்கும் தெரியலையா அல்லது தெரிந்தும் யாரும் குரல் கொடுக்காமல் இருக்கிறார்களா எங்களுக்கு புரியவில்லை. பொடால என்ன விதிகள் எல்லாம் இருந்ததோ அது அத்துணையும் இன்றைக்கு இந்த திருத்தப்பட்ட யுஏபிஏ சட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறது. 1967 கொண்டு வரப்பட்ட யுஏபிஏ சட்டம் 4 முறை திருத்தப்பட்டதற்கு பிறகு இப்ப இருக்கிற யுஏபிஏ சட்டத்தில் பொடாவை விட தடாவை விட கொடூரமான சட்டப்பிரிவுகள் இணைக்கப்பட்டு இன்றைக்கு காட்டு மிராண்டித்தனமான சட்டமாக இன்றைக்கு யுஏபிஏ சட்டம் இன்றைக்கு பிரயோகப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் 13 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்களே, 30 நாள் போலீஸ் கஸ்டடி. சாதாரண வழக்கில் போனா 5 நாள் போலீஸ் கஸ்டடி, யுஏபியில் போனா 30 நாள் 45 நாள். சாதாரண வழக்குகளில் கைது செய்யப்பட்டால் அதிகபட்சம் பிழை இல்லாமல் 90 நாள் என்றால் 180 நாள், 1 வருட காலம், 3 வருட காலம், 4 வருட காலம். மஹ்தனி அவர்கள், அப்துல் நாசர் மதனி, இந்த சமுதாயத்தை குறிவைப்பதற்கும் வேட்டையாடுவதற்கும் மிகப்பெரிய முன் உதாரணம் அப்துல் நாசர் மஹ்தனி என்கிற பிடிபியினுடைய தலைவர் மஹ்தனி அவர்கள். 4 வருஷம் ஆச்சு. ஏற்கனவே 10 வருஷம் ஜாமீனே இல்லாம கோயம்புத்தூர்ல, இப்ப கர்நாடகா பெங்களூரில் 4 வருடமாக சிறையில் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த யுஏபிஏ சட்டம். எனவே இந்த காங்கிரஸ் எதோச்சாதிகார இந்த அரசாங்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற, பாடம் புகட்டுகிற, பதில் சொல்லுகிற கடமை ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு இருக்கிறது, முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கிறது என்பதனை இந்த நல்ல நேரத்திலே சமுதாய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரசுக்கு என்ன தைரியம்னா, என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை, முஸ்லிம்களுக்கு வேற வழி இல்லை. பாரதிய ஜனதாவுக்கு முஸ்லிம்கள் ஓட்டு போட மாட்டார்கள். எனவே பாரதிய ஜனதாவுக்கு மாற்றாக வேற யாரும் இந்திய அளவில் இல்லை. எனவே என்ன செய்தாலும் எவ்வளவு அடித்தாலும் தாங்குகிற நிலையில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். வேற வழி இல்லை. காங்கிரஸா பிஜேபியா பரவாயில்லை, காங்கிரஸுக்கே போட்டு போயிடும். பிஜேபி எப்படி கொண்டு வர்றது? எனவேதான் இன்றைக்கு தேசம் முழுவதும் 23 மாநிலங்களில் இன்றைக்கு காங்கிரசுக்கு எதிராக, பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் இன்றைக்கு எஸ்டிபி கட்சி இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறது. வருகிற ராஜஸ்தான் தேர்தலில் எஸ்டிபி கட்சி போட்டியிட போகிறது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல தோக்கிறதுக்காக வேண்டிய போட்டியிடுவோம். இரண்டாவது அடுத்த தோற்கடிக்கிறதுக்கே போட்டியிடுவோம். மூன்றாவது எஸ்டிபிஐ கட்சி ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய ஆதரவோடு ஜெயிப்பதற்காக தமிழகத்தில் மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் நாங்கள் போட்டியிடுவோம். அன்பிற்குரிய பெருமக்களே, முஸ்லிம் சமுதாயம் கிளர்ந்தெழ வேண்டிய ஒரு நிலையில் ஒரு போராட்ட உணர்வை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் இந்த சமுதாயம் இருக்கிறது. கொஞ்சம் பேருக்கு எதை பத்தினாலும் பிரச்சனை இல்லை. 10 பேர் கைது செய்யப்பட்டானா அது நமக்கு என்ன போச்சு? கிச்சாம் புகாரி தானே, அல்லது கோவையில் இருக்கிற ஹக்கீமா, நேரப்பாளையத்தில் இருக்கிற பஷீரா, எவரை பற்றியும் பிரச்சனை இல்லை. எனக்கு வரும்போது நான் பார்த்துக்கிடுவேன். அன்பிற்குரிய பெருமக்களே, இன்றைக்கு கிச்சாம் புகாரி நாளை மறுநாளோ நீ யாரா வேண்டாலும் இருக்கலாம், எந்த அமைப்பில் வேண்டாலும் இல்லாம இருக்கலாம். காலிது முஜாஹித் இந்த அமைப்பில் இல்ல, கத்தியல் சித்திக்கு இந்த அமைப்பில் இல்ல. நீ ரோட்டில் போகும்போது உன்னை தூக்கிட்டு போய் ஆழ்தூக்கி சட்டத்தில் உள்ள உட்கார்ந்த காங்கிரஸ் அரசாங்கம் அல்லது இந்த மாநில அரசாங்கம் நாளைக்கு உனக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லாம பேர் ஞாபகத்தில் வச்சு. ஆனா யார் இல்லாட்டாலும் எஸ்டிபி நாங்க வருவோம். அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? வெறும் மசாயில் பிரச்சனையில உட்கார்ந்துட்டு அதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, அது அப்படியா, இது இப்படியா, அவன் முஸ்லிமா, இவன் காபிரா,
இதிலேயே இந்த சமூகம் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தேசத்திலே சமுதாயத்தினுடைய நிலை என்ன? பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம் இளைஞர்கள் இந்த சிறைச்சாலைகளிலே, சிறை கொட்டடிகளிலே இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்களே. நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிச்சா முகாரிக்காக குரல் கொடுப்பதற்கு ஏன் நாம் தயாராக இல்லை? ஏன் நான் சார்ந்திருக்கிற அமைப்பு தயாராக இல்லை? ஒவ்வொரு முஸ்லிம் இளைஞரும் நெஞ்ச தொட்டு நீ நம்மளை கேட்டுக்கணும். நான் சார்ந்திருக்கிற அமைப்பு ஏன் ஒரு பஷீருக்காக, ஒரு ஹக்கீமுக்காக, ஒரு புகாரிக்காக பயமா? அச்சம் காரணமா? அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த நாட்டில் போற போக்கில் இனிமே நம்ம உயிர் வாழ வேண்டும் என்றால், நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், போராடுகிற எஸ்டிபிஐ கட்சியில இந்த சமுதாயத்தை சார்ந்தவை இருந்தால் மட்டும்தான் இனிமே நிம்மதியா இருக்க முடியும் என்கிற அளவிற்கு இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆசிஸ் கேத்தான் தலைமையுரையிலே பேசிய போது நண்பர் நாசிம் அவர்கள், மாவட்ட தலைவர் நாசிம் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், நமக்கு தெரியும் ஆசிஸ் கேதான நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். தெகல்கா இதனுடைய நிருபராக இருந்து குஜராத் கலவரத்தில் என்ன நடந்தது நேரடியா போய் ஒரு புலனாய்வு செய்து நாடு முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியவர் ஆசிஸ் கேதான். குலைல் நியூஸ் என்கிற பெயரால் ஒரு புலனாய்வு அறிக்கையை சமீபத்திலே வெளிவந்திருக்கிறது, சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு பல மாதங்கள் பல தோழர்களை வைத்து இந்த ஆசிஸ் கேதான் கடுமையாக உழைத்து புலனாய்வு ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார். என்ன செய்தி? மலைகான் குண்டுவெடிப்பு, பூனே ஜெர்மனி பைக்கரை குண்டுவெடிப்பு, மும்பையில் நடைபெற்ற பல்வேறு குண்டுவெடிப்புகள், அத்துணை வழக்குகளையும் ஆய்வு செய்து ஒவ்வொரு வழக்கிலையும் இந்த உளவுத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் முஸ்லிம் இளைஞர்களை வேட்டையாடுவதற்காக அவர்களை குறிவைத்து அவர்கள் செய்த அத்துணை சதி செயல்களும், அவர்கள் செய்த ஏமாற்று வித்தைகள் அத்துணையும் பட்டவர்த்தனமாக அப்படியே அவர் வெளியிட்டு அந்த அறிக்கை வெளியே வந்திருக்கிறது. ஒவ்வொரு வழக்கிலையும் ஒரே நாளில் இங்க ஒரு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க பூனேல, அதே நபர் மேல டெல்லி போலீஸ் இன்னொரு வழக்கில் அங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க. ஃபுல்லா ஓட்டைகள், ஏமாற்றுகள், சதி செயல்கள். ஏன் இதை பத்தி கவலைப்படுறோம்? தேசத்திலே வாழ்கிற கோடானு கோடி எனது சகோதர சமுதாய மக்கள் இந்த சமூகத்தை என்ன பார்வையில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் யார்? இந்த நாட்டை ஆளுகிற இந்த அரசாங்கங்களும் இந்த உளவுத்துறையும். அவன் மெடல் வாங்குறதுக்காக வேண்டி, அவன் பேர் வாங்குறதுக்காக வேண்டி, அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சமுதாயம் வேட்டையாடப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், 2006 கோயம்புத்தூர்ல 6 இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கோவை தகர்க்க சதி என்கிற பெயரால் மிகப்பெரிய மீடியாக்களில் செய்தி. கடைசியில் அன்னைக்கு கலைஞர் உடனடியாக எஸ்ஐடிக்கு அன்னைக்கு உத்தரவிட்டதற்கு பிறகு வெளியே வருகிறது, ரத்தின சபாபதியின் ஒரு ஏசி அந்த ஆள் அவன் திட்டம் போட்டு பதவி உயர்வு பெறுவதற்காக அந்த 6 இளைஞர்களையும் கைது செய்து அதை மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் தமிழகத்திலே நடைபெறப் போவதாக அதை சித்தரித்து நாடகமாடி இருக்கிறார். இதை நான் சொல்லல, எஸ்ஐடியினுடைய அறிக்கை கோர்ட்டில், நீதிமன்றத்தில் இப்படியே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தின சபாபதியை நீ என்ன பண்ணிய? எத்தனை போராட்டம் இந்த சமுதாயம் நடத்தி இருக்கும்? அந்த ரத்தின சபாபதிக்கு உடனடியாக வேற ஊருக்கு மாற்றம், நீலகிரிக்கு. 6 மாதத்திற்கு பிறகு மதுவிலக்கு துறையில் மீண்டும் அதே கோவை. நீதிமன்றத்தில் அவர் மீது முஸ்லிம் சமுதாயத்தை குற்றப்படுத்தி ஒரு நாடக வழக்கை அவர் புனைந்ததாக நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்ப பார்த்தா டிஎன்பிசியில கடந்த கலைஞர் ஆட்சியில அவர் உறுப்பினர், பதவி உயர்வு அவருக்கு. ஏன் பதவி உயர்வோ? முஸ்லிம் சமுதாயத்தை வேட்டையாடி இருக்கிறார். எனவே அவருக்கு கௌரவம், எனவே அவருக்கு பாராட்டு. பரவாயில்லை, உனக்கு இந்த இது ஏசிங்கிறது சாதாரண பதவி, நல்ல லட்சமா உனக்கு கொட்டுறதுக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு பதவி இருக்கு, அது டிஎன்பிஎஸ்சி, அங்க வந்து உட்காருன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு அவங்களை தூக்கி அங்க வச்சுட்டு. பெங்களூர் குண்டுவெடிப்பில் நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். தமிழக உளவுத்துறைக்கு பங்கில்லாமல் இந்த வழக்கில் தமிழகத்துடைய எனது சகோதரர்கள், எனது தோழர்கள் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆளுகிற அரசு இதற்கு முடிவு கட்டவில்லை என்றால் களமிறங்கி மக்களை திரட்டி மாபெரும் புரட்சியிலே இந்த மக்கள், இந்த சமுதாயம் களமிறங்குகிற ஒரு சூழல் வெகு தூரத்தில் இல்லை என்பதை மாத்திரம் எச்சரிக்கையாக இந்த நல்ல தினத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, காட்டு மிராண்டி சட்டங்கள், கருப்பு சட்டங்கள் யார் மேல் ஏவி இருக்க வேண்டும்?
கேட்டார் தோழர். லட்ச லட்சமா கோடி கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டு இந்த தேசத்தினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கிற சட்டவிரோத செயல்களை செய்பவர்கள் யார்? மன்மோகன் சிங், இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர்கள் இந்த நாட்டை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்நிய நாட்டுகள் ஏகாதிபத்தியத்திற்கு. அது சட்டவிரோதம் இல்லையா? இந்த நாட்டினுடைய சொத்துக்களை வளங்களை சூறையாடுவது தேச விரோதம் இல்லையா? இந்த நாட்டிலே வாழ்கிற ஒரு மிகப்பெரிய சமுதாய மக்களை குற்றப்பரம்பரையாக சித்தரிப்பது காட்டுமிராண்டித்தனம் இல்லையா? சட்டவிரோத செயல் இல்லையா? குஜராத்தில் 2000 3000 பல பல ஆயிரம் மக்களை, முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த மக்களை மிக கொடூரமாக கொன்றொழித்தார்களே சங்கு பரிவார சக்திகள். என்ன யுஏபிஏ சட்டம் எங்க போச்சுது? 26க்கும் மேற்பட்ட போலி என்கவுண்டர்களில் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே. அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது இந்த யுஏபிஏ சட்டம் பாயாதது ஏன்? எங்கே அங்கெல்லாம் ஏன் போனோம்? தமிழகத்தில் எனது உறவுகள், எங்களது சொந்தங்கள், கோவையிலே 19 உயிர்கள் பலி குறிக்கப்பட்டதே, வேட்டையாடப்பட்டதே. அதற்கு காரணமா ஒரு மேல யுஏபிஏ சட்டமோ காட்டுமிராண்டி சட்டங்களோ ஏன் போடப்படவில்லை? கேட்கிறதுக்கு நாதி இல்லை. ஏனென்றால் தோழர் சுட்டிக்காட்டியதை போல செய்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறான், ஆதிக்க சக்தியாக இருக்கிறான். எனவே ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை மேலும் மேலும் அவர்களை ஒன்றுமில்லாமலாக்குவதற்கு, அவர்கள் தலையிலே மிளகாய் அரைப்பதற்கு இன்னைக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த எண்ணத்தில் மண்ணள்ளி போடும். களம் இறங்கி காவல்துறையாக இருந்தாலும் உளவுத்துறையாக இருந்தாலும் காட்டு மிராண்டித்தனத்திற்கு எதிராக, அநியாயத்திற்கு எதிராக, அக்கிரமத்திற்கு எதிராக இனிமேலும் நாங்கள் பணிஞ்சு போக மாட்டோம் என்று நெஞ்சை நிவர்த்தி காட்டுகிற துணிவு இந்த சமூகத்திற்கு வர வேண்டும். எஸ்டிபி தொண்டர்களுக்கு வந்துவிட்டது, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு வர வேண்டும். பெங்களூர் குண்டுபிடிப்பு வழக்கில் நாங்கள் வைக்கிற கோரிக்கை சிபிஐயின் கோரிக்கை கொடுங்க. சிபிஐயின் கோரி சரியா இருக்குமா? அது என்ன எப்படி நடக்கும் இந்த தேசத்தில்? அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் குறைந்தபட்சம் எங்களது கோரிக்கை தமிழக முதல்வருக்கும் மத்திய அரசுக்கும் கேட்கிறோம். பெங்களூர் குண்டுவெடிப்பு வழக்கை நீங்கள் சிபிஐ வசம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். கருப்பு சட்டங்களை போட்ட உடனே தீவிரவாதம் போயிருமா கேட்டார்கள் தோழர். இத்தனை சட்டம் இருக்கும்போதுதான் வடகிழக்கு மாகாணங்களில் நமது இந்திய நாட்டு உறவுகள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டங்கள்லாம் இருக்கு. மக்கள் புறப்பட்டுட்டாங்க. நீ அடிக்க 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 ஒரு வரையும் தான் மக்கள் பார்ப்பார்கள். ரொம்ப காலம் யாரையும் அடிமைப்படுத்த முடியாது. உலகத்தில் அப்படி ஒரு வரலாறே கிடையாது. ரொம்ப காலம் யாரையும் அடிமைப்படுத்த முடியாது, யாரையும் அடக்கி வைக்க முடியாது. ஒரு நாள் இந்த சமுதாய மக்கள் கிளர்ந்தெழுந்தால் வடகிழக்கு மாகாணங்களிலேயே இந்த பல்லிடிச்சிட்டு இருக்க இந்திய நாட்டினுடைய அந்த ராணுவமும் உளவுத்துறையும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் வாழ்கிற இந்த சமுதாய மக்கள் தெருவில் இறங்கினால், கிளர்ந்து எழுந்தால், புரட்சியில் ஈடுபட்டால் அதை தடுக்கிற ஆற்றல் இந்த நாட்டில் இருக்கிற ராணுவத்திற்கு இருக்கிறதா? உளவுத்துறைக்கு இருக்கிறதா? நாட்டில் இருக்கிற அன்பில், இந்த மண்ணின் மீது இருக்கிற அன்பின் காரணத்தினால் எச்சரிக்கையாக இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்கும் உளவுத்துறைக்கும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சமுதாயத்தை இப்படியே வச்சுட்டே போனா இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து என்னடா சும்மா இருந்தோம்னா கிச்சா முகாரி மாதிரி நம்மளெல்லாம் இப்படி பண்ணிட்டு தான் இருப்பான், பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து ரோட்ல இறங்குவோம், அவன் செய்யாததை செய்ததா சொல்றான், உண்மையிலே செய்துதான் பார்ப்போமே என்று எல்லோரும் கிளர்ந்திருந்தால் இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே இருக்க முடியுமா? யாராவது நிம்மதியா வாழ முடியுமா? இந்த நாடு நாடாக இருக்குமா? எனவே இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தின் மீது, இந்த நாட்டினுடைய நலனின் மீது ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இருந்தால், அக்கறை இல்லை அது தெரிய இருக்கிறவே, அக்கறை இருந்தால் இவர்கள் ஏன் இப்படி ஆட்சி செய்கிறார்கள்? எனவே ஆட்சியாளர்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், அல்லது நாட்டு மக்கள் கிளர்ந்தெழுந்து உங்களை திருத்துகிற ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகும். சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் 500 எனது சகோதரர்கள் மீனவர்கள்
கடலில் போய் அவன் வயிற்றினுடைய உணவு, அவனுடைய ஒரு நாள் ஜீவனுக்காக கடலிலே இறங்கி அவன் போராடுகிறான். ஒவ்வொரு நாளும் 500 பேர் சுட்டுக் கொண்டதற்கு பிறகு இவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறான். இறையாண்மை, இந்த நாட்டினுடைய கௌரவம், இந்த நாட்டினுடைய கண்ணியம் கேவலமா இல்லை. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு UAPA இந்த நாட்டினுடைய கடலோர காவல் படையின் மீதும் இந்த நாட்டினுடைய கப்பல் படையின் மீதும் அதிகாரிகள் மீது முதல்ல கொண்டு வரும் இந்த சட்டத்தை. எனவே அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த தேசத்திலே நடைபெறுகிற அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஏதோ வீரவேசமா பேசுறதுக்காக வேண்டிய இல்லை, ரொம்ப மக்களை உணர்ச்சி வசப்படுத்துறதுக்காக வேண்டிய இல்லை. நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியாளர்களால் செயல்படுத்தப்படுகிற மக்கள் விரோத சட்டங்களும் திட்டங்களும், இதை சொல்றதுக்கும் போராடுறதுக்கும் இத மாதிரி போராளி இயக்கங்களை தவிர வேற யாருக்கு இந்த தேசத்தில் தகுதியும் இல்லை, அதுக்கு அவர்களுக்கு உரிமையும் இல்லை என்கிற நிலைதான் இந்த தேசத்தில் இருக்கிறது. மக்கள் நல்ல பத்தி அதாவது அரசியல் கட்சி நீ பேச முடியுமா? இந்த நாட்டில் இருக்கிற முடியாது. அன்பிற்குரிய பெருமக்களே, எனவே நமது உரிமைகளை போராடி பெறுவதற்கு, அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடுகிற வலிமையையும் அதற்கான சக்தியையும் நாம் திரட்டுவதற்கு தயாராக வேண்டும். அந்த பயணத்தில் உங்களை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சி உங்களை அன்போடு உங்களை இந்த போராட்ட பயணத்திற்கு அழைக்குகிறது என்பதை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு, SDPI கட்சி முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்ட களத்திற்கு சமுதாயத்தினுடைய அத்துணை தரப்பு மக்களும் உங்களது அன்பான ஆதரவையும் அன்பான ஒத்துழைப்பையும் நீங்கள் தர வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஆட்சியாளர்களுக்கு தேசம் முழுவதும் இருக்கிற அப்பாவி சிறை கைதிகளை, முஸ்லிம் இளைஞர்களை விடுதலை செய்யுங்கள். காட்டு மிராண்டித்தனமான சட்டங்களை இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது ஏவுவதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் என்பதை பிச்சையாக அல்ல, வற்புறுத்தலாக, கட்டளையாக இந்த சமுதாயத்தின் சார்பாக ஆட்சியாளர்களுக்கு வைத்து விடைபெறுகிறேன். சிறப்பான இந்த கூட்டத்தினை குறுகிய காலத்தில் சில நாட்களில் மிகச் சிறப்பாக கட்டமைத்து இந்த கூட்டத்தை மிக பிரமாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய அத்துணை ஆற்றல் மிகுந்த நிர்வாகிகளுக்கும், வட சென்னை, தென் சென்னை மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எனது உரைக்கு திரளுகிறேன். நன்றி. தரிசாக கிடக்கக்கூடிய பூமியிலே மேகத்தை நிழலடச் செய்து, மலையை பொழிய செய்து, புற்பூண்டுகளை ஜோடி ஜோடியாக எவன் படைத்தானோ அந்த படைப்பாளனுடைய அழகிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். தீர்மானம் 1. மக்கள் விரோத மனித உரிமைக்கு எதிரான கொடுமைகள் நிறைந்த தடா கொடா சட்டத்தை விட கொடிய கருப்பு சட்டமான திருத்தப்பட்ட UAPA என்னும் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம். இது மனித உரிமைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்ட தந்துள்ள அடிப்படை உரிமைக்கு எதிரானது. மேலும் இது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. எனவே இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை இந்த பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 2. மக்கள் விரோத UAP கருப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அப்பாவி இளைஞர்களை உடனடியாக விடுதலை செய்ய இந்த பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 3. நாட்டின் பல்வேறு சிறைகளில்
எந்த விசாரணையுமின்றி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அப்பாவி இளைஞர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் ஜாமீனின்றி சிறையில் வாடும் முஸ்லிம் இளைஞர்களுக்கு ஜாமீன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை இந்த பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 4. பெங்களூர் மல்லீஸ்வரம் குண்டுவெடிப்பில் தொடர்புபடுத்தி தமிழக இளைஞரை அநியாயமான முறையில் UAPA சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை இந்த பொதுக்கூட்டம் கண்டிப்பதோடு அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் இந்த வழக்கு போலி வழக்கு என்பதால் வழக்கை CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என இந்த பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 5. கர்நாடக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு எந்த ஒரு விசாரணையுமின்றி 4 ஆண்டுகளாக சிறையில் அடைப்பட்டிருக்கும் கேரளா PDP தலைவர் அப்துல் நாசர் மதானியை விடுதலை செய்ய இந்த பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 6. தமிழகத்தின் கோவை குமரி உள்ளிட்ட சில பகுதிகளில் மத துவேஷத்தை தூண்டி அதன் பேரில் முஸ்லிம் இளைஞர்களை போலியான குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்வதை கண்டிப்பதுடன் முறையான நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசை இந்த பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது. நன்றி. மத்திய அரசே மக்கள் விரோத UAPA கருப்பு சட்டத்தை ரத்து செய், அப்பாவி முஸ்லிம்களை அபாய முஸ்லிம்களாக்க விரும்ப வேண்டாம் என்று மத்திய அரசை கண்டித்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை உரையாற்றிய களத்தில் கதர் கலங்கியது காவி, மத்தியில் 3வது அணி SDPI தலைமையில் உருவாக போகிறது என்று உரை நிகழ்த்திய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அருமையண்ணன் முகமது நாசிம் அவர்களையும் கடந்த கால வரலாற்றிலே வட சென்னைக்கே அமீராக இருந்து ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி தந்த மாநில செயலாளர் அருமை அண்ணன் அமீர் ஹம்சா அவர்களையும் SDPI தான் என்று எங்கள் நரம்புக்கெல்லாம் முறுக்கேற்றி உரையாற்றி அமைந்திருக்கும் எங்கள் கட்சிக்கு கிடைத்த ரத்தினம் அவர்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்காகவும் இன்று தமிழகத்திலே ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய ஓட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் காங்கிரஸை இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் ஆப்பு வைக்கிறீர்களா என்று ஒரு சிறப்புரையாற்றிய மாநில தலைவர் KKSSM தகலான் பாவி அவர்களையும் இளைஞர் சமுதாயத்தையே இன்று நேர்வழி காட்டி வீர நடை போட்டுக் கொண்டிருக்கும் பாப்பர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாநில தலைவர் AS இஸ்மாயில் சாஹிப் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகராக வருகை தந்து மத்திய அரசை பற்றி பேச வேண்டுமா, ஏதோ நான் வருகிறேன் என்று வீர உரையாற்றிய நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களையும் எங்கள் அன்பை ஏற்று இங்கு வருகிற பொதுமக்களுக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கும்
தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நீங்கள் அந்த பொதுக்கூட்டத்தை தைரியமாக நடத்துங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று கூறி காவல்துறை அதிகாரி பாதுகாத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும், உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஒளிபெருக்கி தந்த நல்ல உள்ளங்களுக்கும், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுக்கும், திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும், தென் சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கும், மத்திய சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கும், வட சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கும், தொகுதி வட்டம் கிளை நிர்வாகிகளுக்கும், என் உயிரிலும் மேலான HDPN செயல் வீரர்களுக்கும், இதுக்கு மேல் பேச என்னோட வார்த்தை இல்லை, ஒரு கைத்தட்டல் இல்லை சொல்லி UAP சட்டத்தை தமிழ்நாட்டுக்கு விடமாட்டேன் என்று தமிழக அரசு உறுதியாக இருப்பதை உணர்ந்து நாங்கள் இந்த விஷயத்தில் அவர்களோட கடைசி வரை துணை நிற்போம் என்று கூறி, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று கூறி எனக்கு நன்றி வரை கொடுத்த அவர்களுக்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.